சொல்ற மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தோடனே ஓட்டு ஷிஃப்ட் ஆக போகுது. அதுவும் குறிப்பா அதிமுக ஓட்டை தான் ஷிஃப்ட் பண்ண போகுது. களமே திமுகவா தாவேக்கான்னு மாறிடுச்சுன்னு தான் பேசுறாங்களே. நீங்க பாருங்க, என் தொகுதியில நீங்க யார வேணாலும் கேளுங்க, தொகுதியில விஜயபாஸ்கர் தான் விஜய். விஜயோட விஜயபாஸ்கர் தான் இங்க பாப்புலரான. இல்ல, நான் யாரோடையும் என்ன ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. நான் நானாவே இருக்க விரும்புறேன். எனக்கு மக்களை பிடிக்கும், மக்களுக்கு என்னை பிடிக்கும், அவ்வளவுதான் சத்தியம். ஏன் நீங்க நியூஸ் கடைசியா என்ன பார்த்தேன்? நீங்களும் மேடமும் திருவூர் மாரியம்மன் கோயில் போய் தரிசனம் ஆத்தியமா தான். நான் டெய்லியும் உங்களோட வாட்ஸ்அப்ல டெய்லி பார்த்துட்டேன். இல்லையா, எத்தனை நாட்டு கூட்டி இருக்கு? 50 நீ தான் பாத்துக்கிறேன். சொந்த உங்களுதாட. இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? எனக்கு லைக் போட்டு விடுங்க. ஆட்டை பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கணும். கண்டிப்பா. சரி சாமி, சரி, தேங்க்யூமா. நன்றி 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 நன்றி. உங்க வந்து சாதாரணமா ஆடு மேய்க்கிற பெண் தானே நான் நினைக்கிறேன். அவங்கள நான் ஒரு சகோதரியை பார்க்குறேன், அன்பா அவங்க கையை பிடிக்கிறேன், நான் பேசுறேன். இது எனக்கான குணம். இது தினேஷையும் அப்படிதான் பேசுவேன், அவங்களையும் அப்படிதான் பேசுவேன். ஆனா நீங்க தினேஷ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்முடைய கிராமப்புறத்துல இருக்காங்களே அப்படின்னு நீங்க யாரையும், நான் எப்போதுமே சொல்றேன், ஒரு அடுக்கு வேட்டி கட்டி கொண்டு ஒரு தேநீர் கடையில வந்து சாதாரணமாக இருக்கிறார் என்று அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்தான் ஒட்டுமொத்த அரசியலையும் பேசுவார், அவர்தான் நாட்டு நடப்புகளை பேசுவார், அவருக்கு அத்தனை விவரங்களும் தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உண்மை. பாத்தீங்களா நீங்க?